அனைவருக்கும் வணக்கம். அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் வழங்கும் அன்பே யோகம் நிகழ்ச்சியில் நண்பர்களே, நம் கேபி ஜோதிட முறையில் ஜாதகத்தில் உள்ள நல்ல அற்புதமான விஷயங்களை எல்லாம் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். உண்மையான ஜோதிடத்துறை ஒரு பரிணாம வளர்ச்சியடைந்து இன்று நீண்ட நாட்கள் ஆகின்றது. மக்கள் அனைவருக்கும் இது போய் சேர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு வீடியோவை பதிவிடுகிறேன். இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் லக்னம் என்பது நீங்கள். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், லக்னம் என்பது நீங்கள். லக்னமே தீர்மானிக்கிறது உங்கள் வாழ்க்கையை. அந்த லக்னம் எந்த புள்ளியில் ஆரம்பிக்கிறதோ, எந்த நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறதோ அதை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும். அந்த நட்சத்திரம் என்பது 50 நிமிடங்கள் இருக்கும். உபநட்சத்திரம் என்பது நீங்கள் பிறந்த நேர புள்ளியின் சாவி. நண்பர்களே, எப்படி உங்கள் ஊரை சொன்னால் உங்களை பார்க்க முடியாதோ, அதே நேரம் நீங்கள் எந்த தேர்வில் இருக்கின்றார் என்று சொன்னால் விசாரித்து கூட வந்து விடலாம். ஆனால் உங்கள் டோர் நம்பரையும் உங்கள் பெயரையும் சொன்னால் கரெக்டாக வந்து உங்களை பார்த்து விடலாம். உங்கள் டோர் நம்பர் தான் உபநட்சத்திரம். அந்தளவுக்கு ஜோதிடத்துறையில் வளர்ச்சி பெற்றுள்ளது நண்பர்களே. பொதுவாக நாம் இந்த கோயிலுக்கு போனால் அப்படி ஆகிவிடலாம், இந்த பரிகாரம் செய்தால் இப்படி ஆகிவிடலாம் என்றெல்லாம் சொல்லி கதை கட்டி வீணாக உங்கள் நேரத்தை வீணடிக்க வேண்டாம். கோயிலுக்கு போங்கள், கடவுளை வேண்டிக் கொள்ளுங்கள், இறைவன் எப்பொழுதும் நல்லதே செய்வார். அதே நேரம் உண்மை என்ன, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானது என்ன, அதை எவ்வாறு அறிவது என்பதை கற்றுக்கொண்ட எனக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் தான் இந்த வீடியோ அனைத்தையும் போட்டு வருகிறேன். வாழ்க்கையில் சில பேரை பார்க்கும்போது அவங்க என்ன புண்ணியம் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதேமாதிரி தொட்டதெல்லாம் பொண்ணாகுதப்பா, பிறக்கும்போதே அதிர்ஷ்டத்தில் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இன்னும் சில பேர் எவ்வளவுதான் உழைச்சாலும் போகிற வாழ்க்கையில் ஒரு துளி கூட அவங்களுக்கு ஒரு எதிர்பார்த்தது அமைதி அப்படிங்கிறதே இருக்காது. கடவுள் என் கண்ணை திறக்க மாட்டாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே நாம் பூர்வஜன்ம கர்மவினையின் பயணம் தாங்க நடக்கும். அது தெரிஞ்சுக்கிறது தாங்க ஜோதிடம். அதன் வழியில் போனால் நம்ம வாழ்க்கையில் இருக்க இடர்பாடுகளிலிருந்து தப்பிக்கலாம். அதற்கு நீங்கள் நல்ல ஜோசியரை பார்க்கணும், உங்களுக்கு முதல் நல்ல நேரம் இருக்கணும். அதையும் சொல்லிடுறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதிர்ஷ்டசாலியா இல்லையா, உங்களுக்கு தெய்வத்தோட அனுகிரகம் இருக்கா இல்லையா. அதே மாதிரி ஒரு முக்கியமான பாவம் இந்த 9ஆம் பாவம், இதுக்கெல்லாம் காரகம். அது லக்னத்திற்கு 9வது வீடு. இப்போ 12 ராசி இருக்குது. 12 ராசியில் ஏதாவது ஒரு ராசியில் தான் நீங்கள் லக்னமாக பிறப்பீங்க. அந்த லக்னத்திலேருந்து எண்ணி வர்ற 9வது வீடு தாங்க உங்களுக்கு அந்த இறையருள் பாவம்ங்கிறது, அதிர்ஷ்ட பாவம்னு சொல்கிறது. ஒருத்தர் என்கிட்ட ஜாதகம் பார்த்துட்டு போனாருங்க. அவர் விஷயத்தை பூரா சொன்னேன். அரசு மருத்துவமனை இப்போ இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி 1/2 அடி உயரம் தாங்க இருக்குது அந்த திண்ணை. அதில் காலடி எடுத்து வைக்கும்போது அவள் உடல் சோர்வு காரணமாக தடுமாறிட்டார். அப்படியே மொத்தமாக முன்பகுதி அனைத்தும் அந்த தரையில் இருக்கும் சிமெண்ட் தரையில் போய் விழுகிறாரு. நான் பார்த்த உடனே அதிர்ந்து போயிட்டேன். இப்படி விழுந்திருக்காரு, எங்கே அடி விழுந்திருக்கும், என்ன ஆகியிருக்குமோ அப்படின்னு சொல்லி பயந்து போய் தூக்கணும். அவரும் எழுந்து அமர்ந்து உட்காந்துட்டார். அவரை எழுந்து உட்காந்துடும் போதே அவருக்கு பெருசாக அடி விழுகலைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இருந்தாலும் கையை பிடிச்சி தூக்கி காலை உதவுங்க சொன்னோம். அவர் ஒன்றும் இல்லை, நல்லா இருக்குது, எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி அப்படியே எங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்காரு. அவர் பாருங்கள், எதுவுமே நடக்கலை, எந்த அடியும் விழுகலை. இவருக்கும் அந்த சிமெண்ட் தரைக்கும் இடையில இருக்கிறது யாருங்க, நல்லா சொல்லி பாருங்கள். 2 பேருக்கு இடையில ஒன்று இருக்குங்க. அதுதாங்க இறையருள்ங்கிறது. அதுதாங்க நாம் சென்ற முன்ஜென்மத்தில் கர்மவினைகள், அவர் செஞ்ச நல்ல விஷயங்கள், அது இடையில வந்து அவரை காப்பாற்றுது. இவன் கொஞ்ச நாளைக்கு உயிரோடு இருக்கணும், இவனால் பிறருக்கு நன்மை இருக்குது, இவன் சில விஷயங்களை சாதிக்க வேண்டியிருக்கு, இவன் மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த இயற்கை பிரபஞ்சம், இந்த கடவுள் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, பிரபஞ்சம்னாலும் சரி கடவுள்னாலும் சரி, ஒரு அடி கூட விழுகாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்திரிச்சு போகிறார் பார்த்தீங்களா. அந்த இடையில் இருக்கக்கூடிய பாலம்தான் நாம் செய்யும் நல்ல விஷயங்கள். அதையே நாம் பூர்வ புண்ணியம் என்று கூறுகின்றோம். அதை ஜாதகத்தில் எங்கெங்கே போய் பார்க்குறது, 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம் சொல்லி பாரம்பரிய ஜோதிடர் சொல்லுவாங்க. அது 5ஆம் இடம் என்பது ஒருவர் தன் மனசில் மற்றவங்க நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி அதுக்காக பாடுபடுவார். ஆனால் இவர் போன பிறவியில் பூர்வ புண்ணியத்தை சுமந்து வந்துட்டுருக்காரான்னு சொல்கிறது 9ஆம் இடங்க. அதனால அது அதிர்ஷ்ட பாவம், பாக்கியஸ்தானம் சொல்கிறது, பாக்கியம் வேணும்னு சொல்லுவாங்க. அந்த 9ஆம் பாவத்தை பற்றி பார்ப்போம்.
இந்த லக்னத்தில் நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் அதுக்கு 9வது வீடு. இப்போ மேச லக்னம்னு எழுதியிருக்கேன். இங்கேருந்து பார்த்தா 9வது வீடு தனுசு ராசி தானே. அப்போ தனுசு ராசி 9ஆம் வீடாக இருந்தால் இந்த தனுசு ராசிக்கு இந்த 3 நட்சத்திரம் இருக்குங்க, மூலம் பூரம் உத்திராடம்னு. எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்குங்க, உங்கள் ஜாதக கட்டத்தை விரித்து எடுத்து வச்சுக்கிட்டு அதில் எல்லா கிரகமும் இருக்கும். அது நீங்கள் பிறக்கும்போது இருக்கிற கிரகம் 1 மாதம் 1.5 மாதம் 1.5 வருஷம் 2.5 வருஷம் இருக்குங்க. நீங்கள் பிறந்த அன்னைக்கு இப்போ எத்தனை லட்சம் பேர் பிறந்திருப்பாங்க, அத்தனை பேருக்கும் அதே மாதிரி ராசி கட்டம் அதே கிரகம் தான் இருக்கும். தயவு செஞ்சு அந்த ராசி கட்டத்தில் இருக்க கிரகத்தை வச்சு பலன் சொல்கிறதோ, அந்த கிரகத்தை வச்சு உங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் கேட்குற கேள்விக்கு போகிற இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போ, இந்த பரிகாரமான இதவே சொல்லி நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்காங்க. இது முற்றிலும் தவறு என்பதை நான் சொல்கிறேன். தயவுசெய்து முறையாக எப்படி பார்க்கணும்னா, அந்த ராசி கட்டத்தில் 27 நட்சத்திரம் இருக்குல்லுங்க. பாருங்கள், இந்த நட்சத்திர நாட்கள் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம்ல, அப்போ மட்டும் நட்சத்திரத்தை பேசுகிறீங்க. அப்போ 27 நட்சத்திரமும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நன்மை தீமையை விளங்குது. அந்த நட்சத்திரம் தாங்க இந்த 9வது வீட்லையும் இருக்குது, மூலம் பூராடம் உத்திராடம். அப்போ அந்த நட்சத்திரத்துக்குள்ளே தானங்க உங்களுக்கு 9ஆம் பாவ உபநட்சத்திரம் இருக்கும். நீங்கள் பிறந்த நேரத்தில் இந்த மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரம் 50 நிமிடம் நீங்கள் பிறக்கும்போது ஒரு ராசி. அதே 50 நிமிடத்தில் ஒரு நட்சத்திரம் இருக்குன்னா இது ஒரு 50 நிமிடம், இது ஒரு 50 நிமிடம், மீதி இருக்கிற இந்த 15 நிமிடம் இந்த இடைவெளியில் இருக்கக்கூடிய நீங்கள் பிறந்த நேர புள்ளி தாங்க இந்த உபநட்சத்திரம்ங்கிறது. அந்த உபநட்சத்திரம் எந்த கிரகமாக இருக்கோ அதுதாங்க உங்களுக்கு நல்லது செய்தா கெட்டது செய்தா, கீழே விழுந்தா அடி விழுக்காமல் எந்திரிக்கிறீங்களா, வண்டி காரு வாகனங்களில் போகும்போது லேசாக 1 இன்ச்சு வித்தியாசத்தில் நீங்கள் தப்பிச்சிருவீங்க. ஏதோ போன சேர புண்ணியம் பண்ணியிருக்கிறப்பா, நல்ல உயிர் காப்பாற்றிச்சு, கடவுள் காப்பாற்றிருப்பீங்க. அதை தாங்க 9ஆம் இடம் சொல்லுது. இதை கேபி அஸ்ட்ராலஜி முறையில் இந்த உபநட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன செய்யுங்கிறத நான் அன்றைக்கி இருந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். பெரும்பாலும் உங்களுக்கு முகஸ்துதிக்காக பேசினாலோ அல்லது உங்களுக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும் ஆசைவார்த்தைகளை சொன்னாலோ வீடியோ நல்லா பார்க்குறாங்க. நான் பெரும்பாலான இடத்துல பார்த்துருக்கேன். அப்படி பேசி உங்களை நான் வீடியோ பார்க்க வைக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. அதுவே ஒரு கர்மாவை எனக்கு வந்து சேரும். உண்மையை பேசணும், உண்மையை சொல்லணும், கடவுள் நமக்கு கொடுத்த ஞானத்தை மற்றவர்களுக்கு வழங்க வேண்டும், அது எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் என்ற எண்ணத்தோட வீடியோ போட்டுட்ருக்கேன். இப்போ இந்த 9ஆம் பாவத்தில் இருக்க விஷயம் என்னென்னு பார்ப்போம். குறிப்பாக நிறைய விஷயங்கள் இருக்குங்க. வீடியோ ரொம்ப நீளமாக இருந்தால் அதையும் பார்க்க மாட்டேறீங்க, போர் அடிக்குன்னு விட்டுருங்க. எனக்கு ஒரு நல்ல மறுவாழ்வு அமையுமா, அதாவது 2வது திருமணம். இந்த முதல் திருமணம்ங்கிறது 7வது வீடு. அந்த குறிப்பினை சரியில்லைன்னா அது நிம்மதியாக இருக்காது அவனுக்கு. சிலருக்கு டைவர்ஸ் ஆயிரும் திசை சரியில்லைன்னா. அவங்களுக்கு வந்து கேட்கும்போது நாங்கள் இந்த 9வது வீட்டில் இருக்க உபநட்சத்திரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது நல்லா இருந்தால் நீங்கள் 2வது திருமணம் பண்ணுங்க, நல்லாயிருக்கும். இல்லை அது அது நின்ற நட்சத்திரம் சரியில்லை, அதனால் நீங்கள் 2வது திருமணம் பண்ணாலும் இப்படி இருப்பீங்க, உங்களுக்கு 3வது திருமணத்துக்கு தான் நல்ல அமைப்பு இருக்குது, நீங்கள் ஏற்கனவே செய்த கல்யாணம் வாழ்க்கையில் நிம்மதியற்ற வாழ்க்கையில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் பூராத்தையும் எடுத்து சொல்லுவோம் ஒவ்வொன்றா. அதில் அவங்களுக்கு அது இதுக்கு ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம போயிட்டோம்னா நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. எதிர்நீச்சல் போடும்போது நம்ம மாட்டிக்கிடுவோம். இதுக்குதான் நம்ம ஜாதகம் பார்க்குறது. அந்த 2வது திருமணத்தை குறிக்கிறது மெயினாக 9ஆம் பாவம். அந்த 2வது மனைவி திருமண பந்தம் எப்படி இருக்கும், அது உங்களுக்கு யோகத்தை தருமா இல்லையா அப்படிங்கிற காட்டுற இந்த 9ஆம் பாவம் தான். அதனால தான் பாக்கியஸ்தானம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக இன்றைக்கி இருக்கிற இளைஞர் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருக்கும் ஒரு ஆசை இருக்குது. ஐயா நான் எப்போதாவது வெளிநாட்டுக்கு போக இருக்குமா, எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்குமா இல்லையா? இல்லை காசி ராமேஸ்வரம் புண்ணிய தலங்களுக்கு நீண்ட தூரம் பயணம் போகிற பாக்கியம் இருக்கா, அதுவும் 9ஆம் பாவம் தான். இந்த 9ஆம் பாவம் 9ஆம் பாவங்கிறதுங்க 1வது வீடு 2வது வீடுன்னு சொல்கிறீங்க. நாங்கள் 1வது பாவம் 2வது பாவம் சொல்கிறோங்க. அதாங்க வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா சொந்த ஊரை விட்டுட்டு தூர தேசத்தில் போய் வாழ்ந்தால் என் வாழ்க்கை நல்லா இருக்குமா? நீங்கள் போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியத்தின் மொத்த அறுவடை இந்த 9ஆம் பாவம். இந்த 9ஆம் பாவத்தில் உபநட்சத்திரம் வர்ற கிரகங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பாக்கியங்களை அள்ளித்தர போகுதுன்னு இன்றைக்கி நம்ம ஏற்கனவே கேது சுக்கிரன் சூரியன் அப்படிங்கிற நம்ம அன்பு அஸ்ட்ராலஜி சேனலில் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதே இது சந்திரன் செவ்வாய் ராகு இந்த 3 கிரகங்கள் 9ஆம் பாவ உபநட்சத்திரமாக இருந்தால் என்ன செய்யும், அது நம்மளுக்கு பலன் எப்படி கொடுக்கும்னு உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். இப்போ சந்திரன் லக்னத்திற்கு 9ஆம் பாவ உபநட்சத்திரமாக வந்தால், சந்திரன் வந்தால், சந்திரன் என்றாலே நம்ம மனசுக்கு காரகரா இல்லையா? அதே சமயம் அலை அலையாய் ஓடிக்கொண்டே இருக்கும் தண்ணீருக்கும் அவர் தான் காரணம். மனசு எப்படி அலை பாய்ந்துக்கிட்டே இருக்குது. சந்திரன் இருக்கக்கூடிய வீடு கடகராசி, அது நீர் ராசி. இயற்கையாகவே தண்ணீர் நீர்நிலைகள் இருக்கக்கூடிய ராசியில சந்திரன் இருக்குது இந்த ராசியில். அதனால் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் உடனே குலதெய்வம் கோயிலுக்கு அல்லது காசி ராமேஸ்வரம் கன்னியாகுமரி இப்படி கடல் சார்ந்த புண்ணிய பூமிகளுக்கெல்லாம் போகலாம்னு தோணும். உங்களுக்கு அமைய போகிற 2வது துணை உங்ககிட்ட ஒரு மனைவி மட்டும் இல்லாமல் ஒரு தாய் அன்பை காட்டு நல்ல குணவதியாகவும் அமைவாள்.
சந்திரன் நிலையில்லாத கிரகம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஏன்னா ஒரு ராசி 2 நாள் இருப்பார், மாறிக்கிட்டே இருப்பார். அப்போ அந்த நட்சத்திரம் மாறுற பூரா நம்மளுக்கு கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு கிடைக்கிற இந்த வெளிநாட்டுக்கு போகிறது, தூரதேச பயணங்கள்லாம் கொஞ்சம் நிலையாக இருக்காது. அடிக்கடி ஊரை மாற்றிக்கிட்டே இருக்குது. ட்ராவல்ஸ், உணவு தொழில் அல்லது கப்பல் மற்றும் கடல் சார்ந்த நாடுகள் மூலம் உங்களுக்கு தூரதேச பயணங்கள்லாம் தேடி வரும். உங்களுக்கு உங்கள் தந்தைக்கும் இடையே உள்ள பாசம் அதிகமாக இருக்கும். அதே சமயம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட மனஸ்தாபங்கள் வந்து அப்பா நம்மளை புரிஞ்சுக்காத கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். அதனால் எப்பயுமே நம்ம சந்திரன் ஒரே நிலையில் இருக்க மாட்டாங்கிறதுனால லக்னத்திலிருந்து 12 வீட்டுக்கு சந்திரன் உபநட்சத்திரமாக வந்தாவே உங்களுக்கு அதில் ஒரு நிலையில்லாத தன்மையிலையும் கொடுப்பார். நீங்கள் பிறக்கும்போது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்கள்ல, அந்த சந்திரனை பார்க்கக்கூடாது. எல்லா வீட்லேயும் உபநட்சத்திர சந்திரன் இருக்காரு 12 ராசிலையும். அந்த 12 ராசியில் இருக்க ஒரு நட்சத்திரத்தில் எந்தென்ன வீட்டில் இருக்க உபநட்சத்திர சந்திரனோ அந்த சந்திரன் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. நீங்கள் பிறக்கும்போது ஒரு ராசியில், இப்போ நீங்கள் பிறக்கும்போது தனுசு ராசியாக இருந்தால் மூல நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. தனுசு ராசி நான் மூல நட்சத்திரம் சொல்லி 80 வயசு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கீங்க. ஐயா மூல நட்சத்திரம்னா கேதுவோட நட்சத்திரம் ஐயா, கேது தசை முடிஞ்சிடும் ஐயா. நீங்கள் என்ன இன்றும் 16 மார்க்கெண்டேர் மாதிரி அப்படியே இருக்கீங்க. 5 வயசு வரைக்கும் அந்த கேது தசை நடந்தால் 5 வயசுக்கு பிறகு நீ வளர்றது இல்லையா, 6வது வயசு வர்றது இல்லையா. 6வது வயசு வரும்போது அந்த மூல நட்சத்திரம் போய் பூராட நட்சத்திரம் தானே உங்களுக்கு வேலை செய்யும், சுக்கிர தசை தான் நடக்கும். இது உங்களுக்கே தெரியுமா இல்லையா? சுக்கிர தசை நடக்கும்போது நான் எனக்கு பிறந்ததும் இல்லை மூல நட்சத்திரம், நான் மூல நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு மூல நட்சத்திரம் இருக்க பெண்ணை கட்டிக்கிட்டு வந்தால் மாமனாருக்கு ஆகாது, மாமியாருக்கு ஆகாதெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் தவறுங்க. மூல நட்சத்திரங்கிறது கேது பகவான். பிறக்கும்போது அந்த பொண்ணு 5 வருடம் 7 வருடம் 3 வருடம் அந்த நட்சத்திரம் வேலை செய்யும். அதுக்கு பிறகு பூராட நட்சத்திரம் சுக்கிர தசை வேலை செய்யும். பிறக்கும்போது போட்டுருக்க சட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அதையே நம்ம 50 வயசில் போடுறோம். பிறக்கும்போது பாலை குடிச்சிட்டு இருக்கோம், நம்ம காலமெல்லாம் பாலாக குடிச்சிட்டு இருக்கோம். அதனால் வயசு கூட நட்சத்திரம் மாறிக்கிட்டே இருக்கும், திசையும் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த ஒரு ராசியில் பிறந்தேன் நான் மூல நட்சத்திரம் அப்படி கடைசி வரை சொல்லிகிட்டே இருக்கீங்க, அது தவறுங்க ஐயா. அதனால் ஒவ்வொரு ராசிலையும் ஒரு நட்சத்திரம் இருக்கும். அந்த நட்சத்திரம் திசைகளாக மாறி மாறி வரும்போது உங்களுக்கு வயசு கூட வேறு திசை வரும். அப்போ அந்த திசை தானே உங்களுக்கு வழி நடத்துது. ஒவ்வொரு வீடியோவும் நான் சொல்லிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு பிறக்கும்போது இருக்க கிரக நிலையை வைத்தும் பார்க்காதீங்க. ஜாதகத்தில் பக்கத்தில் நவாம்ச கட்டம் போட்டு ஒரு பாதாசாரம் எழுதியிருப்பாங்க. லக்னம் எந்த நட்சத்திரம் இருக்குது, 9 கிரகம் எந்த நட்சத்திரம் எழுதியிருப்பாங்க ஒவ்வொரு ஜாதகத்துலையும். அந்த நட்சத்திரம் மட்டும்தான் எழுதியிருப்பாங்க, உபநட்சத்திரம் எழுதிருக்க மாட்டாங்க. நாங்கள் ஜாதகம் பார்க்கும்போது உபநட்சத்திரம் எங்கே இருக்குன்னு பார்த்து உங்களுக்கு உங்களுக்கு ஜாதகத்தை அனுப்பிவிட்டு உங்களுக்கு பலன் சொல்லுவோம். பாருங்க ஐயா உங்களுக்கு இப்போ இருக்குன்னு. அதனால் நாம் இந்த சந்திரன் 9ஆம் பாவத்துக்கு வரும்போது பிள்ளைகள் விரைந்த ஆய்வுத்திறன் அல்லது ஸ்கேனிங் மிஷின் மாதிரி பார்த்த உடனே டக்குன்னு புரிஞ்சுக்கிற அசாத்திய புத்தி கூர்மை இருக்குங்க. உயர்கல்வியில் காலேஜ் யூனிவர்சிட்டி போய் பெரிய பேராசிரியராக அது தனியார் ஆய்வு மையங்களை உட்கார்ந்து புதுசாக எதையாவது கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும். சயின்டிஸ்டாகவோ சிந்தனை எப்போதும் புதுமையாக இருக்கும். ஏன்னா 9ஆம் பாவம் என்பது ஆராய்ச்சியை குறிக்கும். இது தெய்வ அருள் மட்டும் இல்லை, தெய்வ அருள் இருந்தால் தான் ஆராய்ச்சி பண்ண முடியும். அதனால் இந்த மாதிரி சயின்டிஸ்டாகவும் இருப்பாங்க. கப்பல் மூலமாகவும் கடல் சார்ந்த வணிகம் மூலமாகவும் உங்களுக்கு தூரதேச பயணிகளை இந்த சந்திரன் அள்ளி தருவாருங்க. சந்திரன் கொஞ்சம் பலவீனமாக அல்லது தவறான கிரகங்களோடு சேர்ந்துருந்தா ஜாதகருக்கு தனக்கு அமையும் மனைவியை தாண்டி கணவனையில் இருந்த விதவை பெண்களிடம் அல்லது வயதில் மூத்த பெண்களிடம் ஒரு ஈர்ப்பு அல்லது தொடர்பு ஏற்பட வாய்ப்புண்டு நண்பர்களே, கவனமாக இருக்க வேண்டும். இப்போ இதே இந்த 3 நட்சத்திரத்தில் செவ்வாய் உபநட்சத்திரமாக இருந்து ஒரு ஜாதகத்தில் இருந்தால் லக்னத்திற்கு 9ஆம் வீட்டுக்கு இருந்தால் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பொதுவாகவே செவ்வாய்னா வீரம், விவேகம், அசாத்திய தைரியம், அப்புறம் கொஞ்சம் முரட்டுத்தனம், இந்த அதிரடி மன்னன் உங்கள் பாக்கியஸ்தானத்தில் இணையும் போது உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான பலன் செய்வார் என்று பார்ப்போம் நண்பர்களே. உங்களுக்கு அமையப்போகிற 2வது மனைவி துணைவி எப்படி இருப்பார்? சும்மா அதிரடி வேகம், அதிரடி சரபடியாக இருப்பாங்க. ரொம்ப தைரியமானவங்க. அவங்க உங்களை அரவணைத்து வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு கமாண்டர் மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் கோபத்தை குறைச்சி அனுசரித்து போனால் மட்டும்தான் அந்த 2வது வாழ்க்கை ஹேப்பியாக இருக்கும் நண்பர்களே. உயர்கல்வியில் கிரிமினல் சட்டம் படித்து பெரிய லாயராகவோ அல்லது சர்ஜரி செய்யக்கூடிய பெரிய எக்ஸ்போர்ட் டாக்டராகவோ இல்லைன்னா ஒரு பெரிய ஐபிஎஸ் அதிகாரியாகவோ வர்ற யோகம் அமையும். ஏன்னா செவ்வாய் இல்லை வீரத்துக்கு அதிபதி. அப்போ ரொம்ப கம்பீரமாக இருப்பார். ஆனால் அவருக்கு உங்களுக்கும் இடையே அடிக்கடி ஈகோ வந்துடும், மனைவிக்கு உங்களுக்கும். 7வது வீடுங்கிறது முதல் மனைவிங்க, 9வது வீடுங்கிறது 2வது மனைவி, சின்ன வீடுங்கிறது 2வது மனைவி, 9வது வீடு தாங்க. நான் சொல்கிறது தான் பெருசுன்னு அவர் சொல்கிறது தான் பெருசுன்னு 2 பேரும் மல்லு கட்டுவீங்க. பொறுமையாக போங்க.
இந்த 9வது வீட்டுக்கு செவ்வாய் வந்தால். சின்ன வயசுலேருந்தே இந்த தந்தை வழி உறவுகள், 9ஆம் பாவங்கிறது தந்தையை குறிக்கும். ஒரு சண்டை சச்சரவு அல்லது பூர்வீக சொத்துக்களில் சின்ன சின்ன பம்புகளுக்கெல்லாம் வரும். பாரம்பரிய நில சுவாந்ததர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சுவாந்தாதர். தாத்தா காலத்திலிருந்து அப்பா காலம் வரைக்கும் ஏக்கர் கணக்கில் பூமி தோட்டம் தொந்தரவுன்னு செவ்வாய் உங்களுக்கு கொடுப்பாரு. உயர் கல்வி, அதாவது விவசாய கல்வி, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படித்து மண்ணை வைத்து பொன் விளைகின்ற அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்கும். பூமிக்கு காரகன் செவ்வாய். அது பூமி ஆராய்ச்சி அல்லது புதைப்பொருள் ஆய்வாளர் பூமியை குடைந்து பல 100 வருடங்களுக்கு முன்னாடி மண்ணுக்குள் புதைந்து போன ரகசியங்களையும் வரலாற்று பாடங்களையும் உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டும் விந்தை இந்த செவ்வாய் தான் தருவார். அதே மாதிரி இயந்திர கல்வி மற்றும் பெரிய டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர், லாரி, பஸ்கள், வண்டிகள் வச்சு பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டாக மாறுவாங்க. இன்னும் ஒருபடி மேலே போய் இந்த செவ்வாய் பலமாக இருந்தால் ஊருக்குள்ளே இருக்கிற பஞ்சாயத்தை ஆரம்பித்து மாநில மத்திய அரசியல் வரைக்கும் போய் பெரிய அரசியல்வாதியா, ஏன் ஒரு கட்சியின் தலைவர், அரசியல் தலைவர், பொலிட்டிக்கல் லீடர் அப்படி மாறி பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் தன் பின்னாடி கூட்டிகிட்டு வர்ற ராஜயோகத்தை இந்த செவ்வாய் கொடுப்பார். அது உங்கள் ஜாதகத்தில் அந்த செவ்வாய் நீங்கள் பிறக்கும்போது இருக்க ஒரு நட்சத்திரமும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். செவ்வாயின் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதேமாதிரி கிரிமினல் சட்டத்துறை, கிரிமினல் லா, இதன் மூலம் குற்றவாளிகளை தன் வாதத்தால் நடுங்க வைக்கிற கிரிமினல் லாயராகவோ அல்லது அந்த தர்மத்தின் நாற்காலியில் உட்கார்ந்து தீர்ப்பு எழுதுகிற அதிரடியான கிரிமினல் நீதிபதியாக, கிரிமினல் ஜட்ஜி என்கிற அத்தனை பாக்கியம் இந்த 9ஆம் பாவ செவ்வாயோட விசேஷ காரத்துவம் நண்பர்களே. இப்போ 9ஆம் பாவத்துக்கு ராகு பகவான் வந்தால் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உபநட்சத்திரமாக கிரகங்கள்லேயே பிரம்மாண்ட நாயகன் எல்லோரும் ஆச்சரியப்பட வைக்கிற கருப்பு ஆடு அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவான். பொதுவாக ராகுனாலே என்னங்க அர்த்தம்? எல்லாமே பெருசு, எல்லாம் பிரம்மாண்டம், எல்லாம் அவுட் ஆஃப் பாக்ஸ் சிந்தனை. இப்போ உங்களுக்கு அமையப்போகிற 2வது மனைவியை பார்த்துட்டிங்கன்னா வாழ்க்கை துணை எப்படி இருப்பாங்க? ராகு இருந்தால் வேறு மொழி பேசுகிறவங்களாவோ, வேறு மாநிலத்தை சேர்ந்த வேறு மதத்தை சேர்ந்தவங்களாவோ இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது கலாச்சார கலப்பு அமைகிற பாக்கியத்தை இந்த ராகு கொடுப்பார். உங்கள் காயப்பட்ட வாழ்க்கைக்கு ஒரு முற்றிலும் வித்தியாசமான புதுமையான மறுமலர்ச்சியை இந்த ராகு தருவார். வெளிநாட்டு யோகம், தூரதேச பயணம் எப்படி இருக்கும்? ராகுவுக்கு நிகர் ராகுவே தான் நேர்களே. ராகு தான் அந்நிய தேசத்திற்கு அதிபதி. கடல் தாண்டி, கண்டம் தாண்டி அமெரிக்கா, லண்டன், பெரிய பணக்கார நாடுகள் கொண்டு போய் உங்களை செட்டில் ஆக்க வைப்பார். அந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கணும். இப்போ ராகுவின் தன்மையை சொல்லிகிட்டு இருக்கோம். அந்நிய மொழி, அந்நிய மனிதர்கள் மூலம் உங்களை கோடீஸ்வரரை மாத்திர யோகம் இந்த ராகுவால் தான் வரும். உயர்கல்வியில் விண்வெளி ஆராய்ச்சி, ஏரோனெட்டிக்கல், கெமிக்கல் ரிசர்ச் அல்லது கம்ப்யூட்டர் ஹேக்கிங், சைபர் செக்யூரிட்டி, IAS, AI போன்ற அதிநவீன மர்மமான தொழில்நுட்ப கல்வி படிக்கிறது இந்த ராகு தாங்க. ஆன்மீகத்தில் கூட இவங்க எல்லோரையும் போல சாதாரணமாக சாமி கும்பிட மாட்டாங்க நேர்களே. எல்லோருக்கும் திருப்பதிக்கும் பழனிக்கு போனால் இவங்க காடு மலைன்னு சுற்றி ரகசியமான முறையில் மந்திர சாஸ்திரங்கள் கற்றுக்கிறது, இல்லைன்னா வேற்று மதங்களை ஆராய்ச்சி செய்கிறதுன்னு ஒரு பெரிய வித்தியாசமான ஆன்மீக பாதை தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ தந்தைன்னு எடுத்துக்கிட்டால் தந்தை உங்களுக்கு இடையே ஒரு பெரிய சிந்தனை இடைவெளி அவசியம் இருக்கும். ஏன்னா அவருடைய சிந்தனை வேறையாக இருக்கும், உங்கள் சிந்தனை வேறையாக இருக்கும். நண்பர்களே, தந்தை என்பவர் உங்களை தோற்றுவித்தவர், தாயும் அதே மாதிரி தான். உங்களுடன் உடன் பிறந்தால் அவர்களை தங்கை, தம்பி, அண்ணன் என்று கூறுகின்றோம். ஒவ்வொருவருக்கும் அவர்கள் முன்பிறவில் செய்த கர்மாப்படிதான் அவர்கள் இருப்பார்கள். நாம் நினைப்பது போல் அவர்கள் இல்லை என்று நாம் நினைப்பது முட்டாள்தனம் நண்பர்களே. நீங்கள் அதை நினைத்து வேதனைப்பட்டால் உங்கள் உடல் கெடும், நோய் வரும். ஆதலால் உங்கள் கடமையை செய்யுங்கள். உங்களுக்கு கடவுள் வழிகாட்டியாக இருக்கிறார், அந்த வழியில் போவோம். மற்றவர்களை பற்றியோ நாம் நினைக்கிற மாதிரி இல்லைன்னோ, நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லியோ நீங்கள் தேவையில்லாமல் எப்பயுமே கவலைப்படாதீங்க. முக்கால்வாசி பேர் அப்படி இருக்காங்க. இதனால் மன உளைச்சலும் மன அழுத்தமும் ஏற்படுறதுனால முதல் கணையம் பாதிக்கப்படும். அதனால தாங்க சுகர் நிறைய பேருக்கு வருது. எல்லாம் குப்பை தூக்கி வெளியே போட்டுருங்க தயவு செஞ்சு. இதை நான் வீடியோ கடையில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் உங்களுக்கு. ஆனால் தந்தை நம்ம சொல்கிறபடி கேட்கலன்னு சொல்லியோ, அதே தந்தை மகன் சொல்கிறபடி கேட்கல, மகன் சொல்கிறபடி கேட்க மாட்டான்னு நினைக்கக்கூடாது. தந்தை சாதாரணமாக ஒரு டீ கடை வச்சுருப்பார், ஒரு சாதாரண தொழில் பண்ணிட்டு இருப்பார். அப்துல் கலாம் இல்லையா, விவசாயியாக இருந்த தந்தையின் மகன் அப்துல் கலாம் இன்றைக்கி நம்ம இந்திய நாட்டின் பெரும் தலைவர் ஆவார், பெரிய ஆராய்ச்சியாளர் ஆவார், நம் இந்தியாவின் பொக்கிஷமாக ஆகிவிட்டார். அப்பேற்பட்டவர் தந்தை ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் தானே. கடவுள் அவரை நீ இதை செய், உன் கடமை என்று செய்ய வைத்துள்ளார். உங்கள் மகன் அதே போல் இருப்பான். அவனை நீங்கள் திருத்தவோ மாற்றவோ நீங்கள் நினைப்பது நடக்கவில்லை என்று நீங்கள் வருத்தப்படவோ கூடாது.
நண்பர்களே, இந்த ராகுனாவே கலாச்சாரமும் உங்கள் நவீன உலக சிந்தனையும் ஒத்துப்போகாமல் அடிக்கடி கருத்து வேறுபாடு வந்து போகும் தந்திக்கும். உங்களுக்கும் சில நேரங்களில் அப்பாவுக்கு தெரியாமல் ரகசியமாக சில காரியங்களை செய்கிற குணமும் உங்களுக்கு வரலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இதெல்லாம் தாண்டி இந்த ராகு உங்களை ஒரு உலகளாவிய மனிதன் சாதிக்க பிறந்தவராக மாற்றுவாங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்கள் ஜாதகத்தில் 9ஆம் வீட்டில் இப்போ சிம்ம லக்னம்னு எடுத்துக்கங்க. நீங்கள் சிம்ம லக்னத்துக்கு பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 இப்படி மேசமா. இந்த மேசராசியில் கிரகம் இருந்தால் அந்த கிரகம் போல உங்களுக்கு வேலை செய்ய நினைக்கக்கூடாது. இந்த மேசராசியில் இருக்க கிரகம் மேசராசியிலே இருக்கா. உங்கள் லக்ன புள்ளி இங்கே மகத்தில் ஆரம்பித்தா மேசத்தில் இருக்கும். இதே லக்ன புள்ளி இங்கே இருக்கிற கடைசியில் இருக்கிற உத்திர நட்சத்திரத்தில் ஆரம்பித்தா அந்த மேசராசி 8வது வீடாக போயிடும். இந்த மேசராசியில் அஸ்வினி 4 பாதம், பரணி 4 பாதம், இப்போ அஸ்வினி பரணி கார்த்திகை 1 பாதம், 9 பாதம் இருக்குது. இந்த 9 பாதத்தில் இருக்கக்கூடிய இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு உபநட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க. அந்த புள்ளி அதைத்தையும் பார்க்கணும். அதனால் நீங்கள் இப்படியெல்லாம் பார்க்காதீங்க தயவு செஞ்சு. இந்த இப்போ நம்ம செவ்வாய் சந்திரன் செவ்வாய் ராகு பற்றி பார்த்தோம். அடுத்து குரு சனி புதனை பற்றி பார்ப்போம் நண்பர்களே. முதல்ல இந்த மருத்துவத்தில் எடுத்துக்கிறோம். ராகுவுக்கு இன்றைக்கி உலகத்தில் நடக்கும் ஆகச்சிறந்த மருத்துவ அதிசயங்களுக்கு பின்னால் இந்த ராகு இருப்பார் நண்பர்களே. 9ஆம் பாவ ராகுவின் தொடர்பு இருந்தால் அவங்க சாதாரண டாக்டராக இருக்க மாட்டாங்க. உடல் மாற்று அறுவை சிகிச்சை நிறுவனாக இருப்பாங்க. ஒருத்தரோட இதயத்தை சிறுநீரத்தை எடுத்து மற்றவருக்கு பொருத்தி உயிர் கொடுக்கக்கூடிய அசாத்திய திறமை இருக்கும். அது மட்டும் இல்லை, செயற்கை உறுப்புகள் தயாரித்தல், அதாவது கை கால்களை இழந்து தவிப்பவர்களுக்கு செயற்கை முறை இல்லாத வடிவமைச்சு செய்யும் அதிநவீன இன்ஜினியரிங் துறையில் புகழ் பெறுவாங்க இவங்க. மாது போதை வஸ்துக்கள் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சி செய்வது, அதாவது அரசாங்கத்தோட அப்ரூவலோட பெரிய லேபில் ரிசர்ச் லேப்னு சொல்லுவாங்க. உட்கார்ந்து இந்த மாது போதை தரும் மருந்துக்களில் இருக்கிற கெமிக்கலில் என்ன, அதை வைத்து எப்படி மருத்துவ பயன்பாட்டிற்கு மருந்துக்களை தயாரிக்கலாம்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய உயர் பதவிகள் இவங்களுக்கு வந்து சேரும். வெளிநாட்டு கலாச்சார மையங்கள் பெரிய பொறுப்பில் இருப்பாங்க இவங்க. எல்லோரும் கஷ்டப்படக்கூடிய பிரெஞ்சு, ஜெர்மன், ஜப்பானீஸ் போன்ற அந்நிய மொழிகள் கற்றுத்தரும் சிறந்த பேராசிரியராகவும் இவங்க இருப்பாங்க. ஒரு மொழிபெயர்ப்பாளராகவும் கொடியேற்றி பார்ப்பாங்க. வெளிநாட்டு தானிய கிடங்குகள் பிரம்மாண்டமான முறையில் நிர்வகிக்கும் பிஸ்னஸ் மேக்னட்டாகவும் இருப்பாங்க. மத ஆய்வு மையங்களில் உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களை பற்றியும் அதன் தத்துவங்களை பற்றியும் ஆழமாக ஆராய்ச்சி செய்வாங்க. உங்களுக்கு அமையும் இயல்பான வாழ்க்கையை தாண்டி சில வித்தியாசமான ஈர்ப்புகள், அதாவது ஓரின சேர்க்கை ஹோமோசெக்சுவல் போன்ற மாற்றுப்பாலினர ஈர்ப்புக்கும் அல்லது ரகசிய தொடர்புகள் போன்ற ஆவலும் வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு ஜாதகத்தில் விழிப்புணர்வுக்காக சொல்லப்படுவது நண்பர்களே. அதனால் இது எல்லாம் நம்ம பார்த்து நம்ம வாழ்க்கையில் அதிலிருந்து தப்பித்து நல்ல வழியில் செல்வதற்கு பயன்படுத்தி கொள்வோம் நண்பர்களே. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். உங்களிடம் ஜாதகம் இல்லையா, ஜாதகம் எழுதி வைக்கலை, ஜாதகம் தொலைஞ்சு போச்சு, உங்கள் பிறந்த தேதி நட்சத்திரம் மட்டும் தெரியும் அப்படின்னு உங்களுக்கு இருந்தால், உங்கள் பிறந்த தேதி, பிறந்த ராசி நட்சத்திரத்தை சொல்லுங்கள். ராசியை சொல்லாட்டி நட்சத்திரத்தை சொன்னாலும் அங்கே எந்த ராசியும் கண்டுபிடிச்சிடுவோம். இந்த திரையில் தெரிகிற பார்த்தீங்களா வாட்ஸ்அப் எண், அதுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு இப்போ இருக்கிற பிரச்சனையில் முக்கியமான ஒரே ஒரு கேள்வி நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக எனக்கு அனுப்பி வைங்க. இது மக்கள் சேவையாக நினைத்து நான் செய்கின்றேன் நண்பர்களே. கட்டணம் 100 ரூபா தான். அந்த ஒரே ஒரு கேள்விக்கு ஒரு நல்ல விடையளிக்க என்னால் முடியும். நீங்கள் இந்தியாவில் எங்கிருந்தாலும் கேட்கலாம். அதே மாதிரி ஒருத்தர் எங்கிட்ட பெங்களூர்லேருந்து கேட்டாருங்க, வணக்கம் சார், என்னிடம் ஒருவர் 50,000 ரூபா அவசரத்துக்கு வேண்டும் என்று கேட்டாருங்க. கொடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லுங்கள் என்று கேட்டார். அதற்கான பதிலை அவருக்கு சொல்லிவிட்டேன். 2 நாள் கழித்து அவர் என்னிடம் பேசுகிறார். நல்ல வேலை பணம் கொடுத்து இருந்தால் வராது என்பது இப்போதுதான் எனக்கு தெரிந்தது என்று கூறி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் நண்பர்களே. மிக்க நன்றி என்று சொல்லிவிட்டார். அவர் பணம் கொடுத்தது 100 ரூபாய் தான். நண்பர்களே, நாம் ஆரம்பத்தில் குதிரை வண்டியிலும் மாட்டு வண்டியிலும் எங்கும் சொல்லுவோம், உண்மையா இல்லையா? இப்போ அதே மாதிரி நம்ம போகிறோமா? நான் மாட்டு வண்டியிலையும் போவேன், நான் குதிரை வண்டியிலையும் போகிறோமா? அதே போல் ஜோதிடத்துறையிலும் ஒரு பரிணாம வளர்ச்சி காரணமாக கேபி அஸ்ட்ராலஜி முறையில் பலன் சொல்லக்கூடிய முறையை பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி படிச்சிருக்கோம். வெறும் பஞ்சாங்கம் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு 27 லட்சத்தில் மனப்பாடம் பண்ணிட்டு பலன் சொல்லலை. பஞ்சாங்கத்தில் இருக்கிற பொதுவான விஷயம். அது நாட்டு மக்களுக்காக இல்லை, நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லாமல் நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு எப்போ மழை பெய்யும், இந்த இயற்கை பிரபஞ்சத்தோடு சம்மந்தப்பட்டது பஞ்சாங்கம். 27 நட்சத்திரம் தாங்க இந்தியாவில் 140 கோடி பிறந்திருக்காங்க. ஆக இந்த படித்த இந்த ஞானத்தை மக்களுக்கு சென்றடைய இன்னும் 50 வருடங்களாக ஆகும். அதனால் நல்ல விஷயங்களை, ஆய்வுக்குரிய விஷயங்களை உடனே கொண்டு போய் சேர்ப்பது மிகவும் கஷ்டம்தான்.
இருப்பினும் நாம் எடுத்த இந்த பிறவியில் கடவுள் எனக்கு கொடுத்த ஜோதிட ஞானத்தை எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு சில வீடியோக்களையும் பதிவிட்டு போட்டு எல்லோரும் விழிப்புணர்வோடு இருந்து வாழ்க்கையில் நன்றாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தின் வாயிலாக ஒரு சேவை மனப்பான்மையோடு செய்து கொண்டிருக்கிறேன். நண்பர்களே, இதுவரை எனக்கு சர்புக்கு செய்தவர்களுக்கும் இனி செய்யப்போவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இறைவனர்களால் எல்லோரும் நன்றாக இருப்போம். நன்றி நண்பர்களே.